இப்படிக்கு ஞானப்பிரேதம். எனக்கான நேரம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் ஒரு நேரம் இருக்கும், சரியான நேரம். அந்த நேரம் வந்தால் ஒரு நிமிஷம் முந்தாது, ஒரு நிமிஷம் பிந்தாது, உயிர் போயிடும். உடம்பு லேசாக குலுங்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அசையவே அசையாது, ஒன்றும் பண்ண முடியாது. போச்சு, உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆசை ஆசையாக அம்மா அப்பா வச்ச பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாமளே நமக்கு பட்டம் கொடுத்துட்டோம்ல, அதுவும் சொல்ல மாட்டாங்களாமா. நம்மக்கிட்ட காரியம் ஆகணுங்கிறதுக்காக நம்ம பேரை முன்னால் நிறைய பட்டம் போட்டு பேசுவாங்க இல்லையா, அதுவும் இல்லையாமா. ஒரே ஒரு பேர், ஒரே ஒரு வார்த்தை, பிரேதம். ஆமாம், அவ்வளோதான். என்னை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா மரியாதை இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது அந்த பேரையும் சொல்லாமல் புதுசாக ஒரு பேர், பிரேதம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இனிமேல் எதுவுமே செல்லாதாம்மா. என்னோட அவ்வளோ சொத்து, நிறைய பணம், விதவிதமான காருக, அழகழகான செருப்புக, சுவிட்ச் பேங்கில் இருக்கிற பணம், எதுவுமே செல்லாதாம்மா. முதல்ல உயிரோடு இருக்கும்போது 500 ரூபா 1000 ரூபா தான் செல்லாதுன்னு சொன்னாங்க. இப்போது எதுவுமே செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்? எனக்கு என்னாச்சு? நான் ஆசை ஆசையாக ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன், வீடு கட்டி வச்சுருக்கேன். பல நாடுகள்லேருந்து அழகிய வேலைப்பாடோட நிறைய பொருளை வாங்கிட்டு வந்து மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி வச்சுருக்கிறேன். சிலதெல்லாம் மலை உச்சியில் குழு குழுங்கிற இடத்துல எல்லாம் இருக்குது. அடிக்கடி போய் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ அந்த எந்த வீட்டுக்குள்ளேயும் நான் போகக்கூடாதாம்மா. என்னை யாருமே கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்? பெரிய பாத்ரூமு, காஸ்ட்லியான பாத்ரூமு, அதில் குளிப்பாட்ட மாட்டாங்களாம்மா. ஏன் பாத்ரூமில் நான் குளிக்காமல் நடு ரோட்டில் வச்சு குளிப்பாட்டுறாங்க. என்னாச்சு எனக்கு? நிறைய கார் வச்சுருக்கிறேன், காஸ்ட்லியான கார் வச்சுருக்கேன், இம்போர்ட்டட் ஏசி கார். அதில் நான் போகக்கூடாதாம்மா. நான் வாங்கின காரில் நான் போகக்கூடாதாம்மா. ஒரு டப்பாவில் வச்சு அதுக்குன்னு ஒரு தனி வண்டி இருக்குது, அதில் எடுத்துகிட்டு போகிறாங்களாம்மா. ஏன்? அப்போ இந்த கார்லாம் என்ன பண்ணுறது? நான் எதுக்கு வாங்கினேன்? ஓ, இதுதான் வாழ்க்கையா? இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் போயிருமா? ஐயோ, இது புரியாமல் நான் எவ்வளோ பந்தா, பெருமை, பொய், மரியாதை, எதிரி, நண்பன், கேவலம், அவமானம், காசு, பணம், பதவி, ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாமல் போச்சே. ஏன் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை இதெல்லாம்? இப்போ தான் புரியுது. சொன்னாங்க, அப்போ நான் அது கேட்குற அளவுக்கு இல்லையே. ஏன்? உயிரோடு இருக்கும்போதே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் வேணுமா? ஐயோ, எனக்கு அது இல்லையா? அப்போ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வருமா? அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்களே ஊரில், அவங்களுக்கு இதே மாதிரி தானா? ஓ, அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலையா? என்ன பார்த்து புரிஞ்சுக்க மாட்டாங்களா? எப்போ புரிஞ்சுக்குவாங்க? ஓ, அவங்களுக்கு இதே நிலம் வந்தால் தான் புரிஞ்சுக்குவாங்களா? அதான் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதே. ஓ, உயிரோடு இருக்கும் பொழுதே புரிஞ்சுக்கிறது அவ்வளவு பிராப்தமா? அது புரிஞ்சவங்க நல்ல காரியம் மட்டும்தான் பண்ணுவாங்களா? எனக்கே அது கொடுக்கல. இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு இறைவா, எல்லாம் புரிஞ்சிருச்சு. இதுதான் வாழ்க்கையா? இப்போ என்னை விட, நான் ஒழுங்காக வாழ்ந்து காமிக்கிறேனே, விட மாட்டியா? சரி,
எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரியா? இல்லை ஒரு 5, இல்லை 1 நிமிஷம் நான் எந்திரிச்சு எல்லா மக்கள்கிட்டையும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படுத்துக்கிட்டா? ஓ, அதுக்கும் நீ டைம் தர மாட்டியா? அவ்வளோதானா? நான் உனக்கு நிறையா பணம் கொடுக்குறேனே, இடம் கொடுக்குறேன், சொத்து எழுதி வைக்கிறேன். ஓ, அதுக்கெல்லாம் நீ மயங்க மாட்டியா? ஓ, அப்போ இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ண முடியாதா? என் காலில் எல்லாம் விழுந்தாங்களே, இப்போ கடைசியாக நான் உன் காலில் விழுகிறேனே. ஓ, கடைசியாக உன் காலில் தான் எல்லாமே வந்து விழுகணுமா? இறைவா, இதுதான் உண்மையா? நல்ல வேலை, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டனே, சந்தோஷம். சரி இறைவா, கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, ஒரு சின்ன பிரார்த்தனை. இந்த விஷயத்த, இப்போ நடந்த இந்த விஷயத்த எல்லாரும், உலக மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு, இனிமேல் அவங்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இனிமேல் வாழும் பொழுது நல்ல காரியம் மட்டுமே செஞ்சு, நல்ல பேச்சு மட்டுமே பேச்சு, நிம்மதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நீ அருள் புரிய இறைவா. என்னால் இப்போ பிரார்த்தனை மட்டும்தான் இறைவா பண்ண முடியும். நீ அருள் புரிய இறைவா. அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையிறேவா. சரியா? இப்படிக்கு ஞானப்பிரேதம்.